சாப்பாடால கிடைக்கிற சக்தி 3 மணி நேரத்துல என்னவாகும்? ஜீரணமாயிடும். இந்த சக்தி ஜீரணமாகாது. இந்த சக்தி அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கோவிலுக்கு போறது. இந்த பௌர்ணமியில யாகம் முடிச்ச பிறகு அம்மா கையால அந்த தீர்த்தம் தெளிக்கும் பொழுது அது வெறும் தண்ணி இல்லை. யாகத்துக்கு முன்னாடி அது வெறும் தண்ணி. யாகம் முடிச்ச பிறகு அதுக்கு பேர் என்ன? தீர்த்தம். தீர்த்தம்னா புனிதமானது, பவித்திரமானது, தெய்வீகமானதுன்னு அர்த்தம். வெறும் தண்ணி எப்படி தெய்வீகமானதா மாறுதுன்னால் இங்க இவ்வளோ நேரம் நடக்கக்கூடிய அந்த மந்திரங்களால. அது உயிர் சக்தி. அந்த தீர்த்தத்தை மேல தெளிக்கும் பொழுது அது மேல விழுறது இல்லையா, ஒரு துளி 2 துளி. அது உடம்புக்கு கிடையாது. உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? 2 பக்கெட் வேணும். உங்க மேல தெளிக்கிற தண்ணி உடம்புக்கு கிடையாது. யாருக்கு? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு.